பியூட்டியான பாட்டிய காட்டுறாங்க. நம்ம தான் தூங்கலன்னு பார்த்தா ஆயாவும் தூங்கல. ஆயா பேருமே நல்லா இருக்கே. நோயாளியான தன்னோட ஹஸ்பண்ட குழந்தை மாரி பாத்துக்கிறாங்க. இவங்களோட பொண்ணும் பையனும் குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க. இவங்கள கண்டுக்கல. பசங்க தான் நம்மள வந்து பார்க்கல. சரி நம்மளாவது பசங்கள போய் பார்ப்போம்னு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. ஆனா அட்ரஸ் தெரியாம முழிக்கிறாங்க. ஒரு வழியா பையனோட வீட்டுக்கு வராங்க. மருமகளும் இவங்கள இன்வைட் பண்றா. ஆனா இந்த கிழடுங்க ஏன் தான் வந்ததோன்னு இவ புலம்புறா. அப்போ சந்துல சிந்து போயிறாரு நம்ம ஜேம்ஸ். அவரு இவங்க பொண்ணோட லவ்வரு. தாத்தா பாட்டிய பார்த்த பேர பசங்களுக்கு இவங்க யாருன்னே தெரியல. இவங்களும் கொஞ்சுறாங்க. ஆனா அதுங்க மதிக்கவே இல்ல. இவங்களோட பையனும் டாடி மம்மிய வாங்கன்னு கூட சொல்லாம பாய் பாய் சொல்லிட்டு அவன் வேலைக்கு ஓடிட்டான். மருமகளும் வேலைக்கு கிளம்பிட்டா. பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அட பாவிங்களா! எங்கள ஒரு மனுஷனா கூட மதிக்கலையேன்னு பாட்டிமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜேம்ஸ் பெண்டு கிழிய ஒரு ரூம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் எங்க பையனோட ஃப்ரெண்டுன்னு இவங்க நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் இவங்க பொண்ணோட லவ்வர்ன்னு இவங்களுக்கு தெரியாது. பையன் தான் நம்மள கண்டுக்கல. மகளாவது நம்மள கண்டுப்பாளான்னு அவளோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவளோட புருஷன் இவளுக்கு ஒரு குழந்தைய குடுத்துட்டு டிவோர்ஸையும் குடுத்துட்டு ஓடிட்டான். அன்னைக்கு நைட்டு ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுறாங்க, என்ஜாய் பண்றாங்க. நம்ம பாட்டிமாவோட புருஷனுக்கு உடம்பு முடியாம போகுது. அவர ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. ஆனா அவரு இறந்து போயிட்டாரு. பாட்டிமாவும் அடுத்து என்ன பண்ண போறோன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. இனிமே நீங்க இங்க இருக்க வேண்டாம். என் கூட வாங்கன்னு பையனும் கூப்பிடுறான். இவளும் கூடவே போறா. ஆனா மாமியார பார்த்த உடனே மருமகள் காண்டாயிட்டா. உடனே புருஷன மடக்கி ஏற்கனவே நம்ம கடன்ல இருக்கோம். பிசினஸும் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. உங்க அம்மாக்கெல்லாம் என்னால சோறு போட முடியாது. ஒண்ணு அவங்களோட வீட்டுக்கு அனுப்புங்க. இல்ல உங்க தங்கச்சி வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இத பாட்டிமா கேட்டுட்டு ஆனா கேட்காத மாதிரியே போயிட்டா. இத பார்த்த ஜேம்ஸ் பாண்டு ஒரு நாள்ல ஒரு நாள் அந்த நிலைமை நமக்கும் வரும். அப்போதான் அவங்களோட வழி நமக்கு புரியும்னு அட்வைஸ் பண்றாரு. நம்ம ஊர்லதான் மாமியார் மருமகள் சண்டைன்னா வெளிநாட்டுலயுமா. பாட்டிமாவும் ஊர் ஊரா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா பொண்ணு வீட்டுக்கு போக வழி தெரியல. ஒரு வழியா கண்டுபிடிச்சு வரா. பொண்ணும் இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம். என்னோட பையனை நீங்க பாத்துக்கோங்க. இங்கேயே தங்கிக்கோங்கன்னு சொன்ன உடனே பாட்டிமாவுக்கு நல்லாவே புரியுது. இவன் நம்மள வேலைக்காரியாக்க ட்ரை பண்றான்னு. அன்னைக்கு நேட்டு பாட்டிமாவும் அவளோட பேரனும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு. பாட்டிமாவும் அங்க போய் எட்டி பார்த்தா ஜேம்ஸ் பாண்டும் இவளோட பொண்ணும் கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன் பொண்டாட்டிய டிவோர்ஸ் பண்ணிட்டு எப்போ என்ன கல்யாணம் பண்ண போறேன்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா ஜேம்ஸ் இப்போதைக்கு என்னால இது முடியாதுன்னு சொல்லிட்டு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஓடிட்டான். பொண்ணு மம்மி கிட்ட நானும் ஜேம்ஸும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் என்ன கல்யாணம் மட்டும் பண்ணவே மாட்டான். அதுக்கு நீதாம்மா ஹெல்ப் பண்ணணும்னு மம்மி கிட்ட கேக்குறா. பாட்டிமாவும் ஜேம்ஸை மீட் பண்ணி நீ என் பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா ஏன் அவளை கல்யாணம் மட்டும் பண்ண மாட்டேன்னு கேட்க என் பொண்டாட்டி ஒரு பையனை என்கிட்ட கொடுத்துட்டு ஓடிட்டா. இன்னும் டிவோர்ஸும் வாங்கல. என் பையனுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு என்னால கல்யாணம் பண்ண முடியாதுன்னு இவன் சொல்றான். ஓ அப்படியா? என் பொண்ணோட புருஷனும் ஓடிட்டான், உன் பொண்டாட்டியும் ஓடிட்டா. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பாட்டிமாவும் அட்வைஸ் பண்றா. இவன் ரொம்ப கெட்டவன்னு பாட்டிமா நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இவன் ரொம்ப நல்லவன்னு பாட்டிமாவுக்கு இப்பதான் புரியுது. பாட்டிமா ஜேம்ஸை மீட் பண்ணி வாயன் வெளியே போய் சாப்பிட்டு வரலான்னு கூப்பிடுறா. 2 பேரும் கூடின்னு குடிச்சிட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா மேல ஜேம்ஸ் ரொம்ப அக்கறை காட்டுறான். அது இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ போதையில இருந்த பாட்டிமா அவனை கிஸ் பண்ணிட்டா. உடனே பாட்டிமாவும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சாரி கேட்கிறா. இந்த நொடியிலிருந்து ஜேம்ஸ் மேல பாட்டியம்மாவுக்கு காதல் வருது. பாட்டியம்மா அவளோட மன அமைதியை போக்க ஒரு இடத்துக்கு கவுன்சிலிங் போறா. அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டியம்மாவும் அவளோட கதையை சொல்றா. இதை கேட்ட ஒரு ஓல்டு மேனு இவன் மேல ஒரு கண்ணை வச்சுட்டான். மறுநாள் பாட்டியம்மா ஜேம்ஸுக்கு டின்னர் ரெடி பண்ணி கொடுக்குறா. அப்போ அவளோட செக்ஸ் ஃபீலிங்ஸை வாந்தி எடுக்கிறா. என் ஹஸ்பண்டால செக்ஸ் பண்ண முடியாத போது பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் என்னை படுக்கைக்கு கூப்பிட்டான். நானும் போகலான்னு தான் பார்த்தேன். ஆனா என் ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது என்பதற்காக அதை விட்டுட்டேன். என்னோட உணர்ச்சிகளை என்னால் அடக்க முடியல. அந்த செக்ஸ் ஃபீலிங்ஸை உன்னால எனக்கு தர முடியுமான்னு பாட்டியம்மா கேட்க உடனே ஜேம்ஸ் அவளோட செக்ஸ் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவளை பெண்ட் எடுக்கிறான். ரொம்ப நாள் கேப்ல இருந்த பீப்பை இவன் ஃபில்லப் பண்றான். அவளும் ஃபீலிங்ஸை ரிலீஸ் பண்றா. அதனால அவளுக்கு மன அமைதி கிடைக்குது. மறுபடியும் அவளோட இளமை ஊஞ்சல் ஆடுது. ஜேம்ஸுக்கு இதுதான் வேலை போல. கிழவியா இருந்தாலும் விடமாட்டார் போல. செக்ஸ் ஃபீலிங்ஸை ரிலீஸ் பண்ணதுனால பாட்டியம்மா ரொம்ப ஜாலியா இருக்கா. இதை பார்க்குற பொண்ணுக்கு ஷாக்கு. கவுன்சிலிங் போன பிறகு கூட அம்மா இவ்வளோ ஜாலியா இல்லையேன்னு இவன் நினைக்கிறா. ஆனா உன் லவரால தான் நான் ஜாலியா இருக்கேன்னு மம்மியால சொல்ல முடியல. அன்னைக்கு நேற்று ஜேம்ஸும் இவரோட பொண்ணும் ஒன்னா பின்னிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற பாட்டி அம்மாவுக்கு பொறாமையா இருக்கு. நானும் ஜேம்ஸும் பேச போறோம். அதனால நீங்க வெளியே போயிட்டு வாங்கன்னு பொண்ணு சொன்ன உடனே பாட்டி அம்மா நீங்க பேச போறதில்ல பண்ண போறீங்கன்னு இவ காண்டாயிட்டா. மறுநாள் பாட்டி அம்மா வரா. இன்னைக்கு என்ன டின்னர்னு ஜேம்ஸும் கேட்குறான். இன்னைக்கு டின்னர்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் உன்னோட டின்னர்னு சொல்லி ஜேம்ஸ் பாட்டி அம்மாவை ஒரு புடி பிடிக்கிறான். ஆனா இவளை பார்க்காம மனசுல எதையோ ஒன்று நினைச்சுக்கிட்டு இவளை பெண்ட் எடுக்கிறான். வயசான பீஸு கூட மாஸ்க் காட்டுறது ஜேம்ஸுக்கு பிடிக்கல போல. அன்னைக்கு மறுநாள் பாட்டி அம்மாவோட பொண்ணும் பையனும் மீட் பண்றாங்க. நான் இப்போ கடன்ல இருக்கேன், என் பிசினஸும் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, அதனால இந்த வீட்டை விற்க போறேன்னு பிரதரு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ மேஜல இருந்த பாட்டி அம்மாவோட டிராயிங்க பொண்ணு பார்த்துட்டா. அதுல பாட்டி அம்மா எப்படி எப்படிலாம் செக்ஸ் பண்ணாலும் அது எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சிருக்கா. இதை பார்த்த பொண்ணு பையனும்
மெர்சல் ஆயிட்டாங்க. அம்மா இத கற்பனைக்காக வரைஞ்சு வச்சிருப்பாங்கன்னு பிரதர் சொன்ன உடனே தங்கச்சி இத நம்பல. அப்படியே திரும்பி ஜேம்ஸ பாக்குறா. அடி பாவி! என் லவ்வர ரப்பர் மாரி யூஸ் பண்ணிட்டியேடின்னு பொண்ணு காண்டாகுறா. பையன் பேஜாராயிட்டான். மம்மிய ஜேம்ஸ் பக்கம் போக விடாம பொண்ணு ஒரு பிளான போடுறா. கவுன்சிலிங் போன இடத்துல ஒரு ஓல்டு மேனு கண்ணு வச்சான்ல, அவனையும் மம்மியையும் மிங்கிள் பண்ணி விடுறா. பாட்டி அம்மாவுக்கு இந்த ஓல்டு மேன பிடிக்கவே இல்ல. அவ ஜேம்ஸ் மேலேயே குறியா இருக்கா. ஒரு பப்புக்கு போறாங்க. அந்த ஓல்டு மேனு பாட்டி அம்மா கிட்ட கடலை போடு போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இவளோட பொண்ணும் ஜேம்ஸும் குடிச்சிட்டு கூத்தடிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது இவளுக்கு எரிச்சலா இருக்கு. பொண்ணு அந்த ஓல்டு மேனு கிட்ட மம்மியை விட்டுட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அந்த ஓல்டு மேனு வாங்க எங்க வீட்டுக்கு போகலான்னு பாட்டி அம்மாவை இழுத்துக்கிட்டு போறான். ஆனா பாட்டி அம்மா ஜேம்ஸையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஓல்டு மேனு உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லி பாட்டி அம்மாவை பெண்ட் எடுக்கிறான். அவ வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் இவன் விடாம செஞ்சுட்டான். பாட்டி அம்மா பொண்ணோட வீட்டுக்கு வர. ஆனா பொண்ணு வீட்டுக்குள்ள விடவே இல்லை. நானும் ஜேம்ஸும் கல்யாணம் பண்ண போறோம். அதனால இந்த வீட்டையே விற்க போறோம். இனிமே நீங்க இருக்க முடியாது. அதனால அந்த ஓல்டு மேன் கூடயே இருங்கன்னு பொண்ணும் அட்வைஸ் பண்றா. பாட்டிமாவுக்கு என்ன பண்ண போறோன்னே தெரியல. பாட்டியம்மா பையனை மீட் பண்றா. அவனும் இனிமே நீங்க இங்க இருக்க முடியாது. அதனால நீங்க ஊருக்கே போயிடுங்கன்னு இவனும் அட்வைஸ் பண்றான். அப்போ அங்க வந்த ஜேம்ஸ் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எச்ச பச்சையா கத்திட்டான். இவளோட பையனும் என் அம்மாவை யூஸ் பண்ணிட்டு ஏடான்னு இவனும் கத்துறான், சண்டை போடுறான். கோவமா இருக்கிற ஜேம்ஸை பாட்டியம்மா கூல் பண்றா. ஆனா ஜேம்ஸ் உனக்கு இதுதானே வேணும்னு திறந்தே காட்டுறான். பாட்டியம்மாவும் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதை வச்சு நம்ம 2 பேரும் ஊரை விட்டு ஓடிடலான்னு சொன்ன உடனே இவனும் எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்க, இவளும் உனக்கு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் வாங்க மட்டும் தான் காசு இருக்குன்னு சொன்ன உடனே இவன் காண்டாயிட்டான். உன் கூட செக்ஸ் பண்ணுவதற்காக உன் கூட நான் ஓடி வரணுமான்னு இவன் எச்சபச்சா கத்திட்டு போடி மயிரன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்போதான் பாட்டி அம்மாவுக்கே புரியுது இவன் நம்மள லவ் பண்ணலன்னு. பாட்டி அம்மாவும் பொண்ணை மீட் பண்ற. ஆனா அவ உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, என் காதல போய் அவன்கிட்ட சொல்லிடினா நீ அவனை உஷார் பண்ணி லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, பொண்ணுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு பொண்ணு கத்திக்கிட்டு இருக்க. உன் மேல நான் பயங்கர கோவத்துல இருக்கேன், அதனால நான் அடிக்கிற அடிய ஒரே ஒரு அடியை வாங்கிக்கோ. மம்மியும் தாராளமா என்ன அடின்னு எழுந்து நிக்கிற. பொண்ணும் அவ மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு ஒன்று விடுறா. மறுநாள் பாட்டி அம்மாவும் அவளோட பொண்ணும் பையனோட வீட்டுக்கு வராங்க. பாட்டி அம்மாவோட மூஞ்சில இருக்கிற பஞ்சை பார்த்து மருமகள் ஷாக் ஆயிட்டா. என் பொண்ணு தான் என்ன அடிச்சான்னு சொல்றா. இனிமே நான் இங்க இருக்க போறதில்ல, நான் என் வீட்டுக்கே போறேன்னு பொண்ணுகிட்டையும் பையன்கிட்டையும் மருமகிட்டையும் சொல்லிட்டு பொட்டி படிக்க பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறா. பேர பசங்க கிட்ட கூட குட் பை சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா அதுங்களும் குட் பை சொல்லுதுங்க, ஆனா கண்டுக்கல. பாட்டி அம்மாவும் கிளம்பி அவளோட வீட்டுக்கு வரா. தனிமையில வாழ்றா, தூங்காம தவிக்கிறா. இனிமே இங்க இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பொட்டி படிக்க பேக் பண்ணிக்கிட்டு உலகத்தை பார்க்க கிளம்புறா. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. இதிலிருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஆசைக்கு அளவும் கிடையாது, வயதும் கிடையாது. இத புரியாதவன் மனிதன், புரிந்தவன் கடவுள். தி மதர் தனிமையில் வாழும் பெண்ணின் காதல்.